ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். கம்ப்ளீட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. ஃப்ரைடே ஆக்சுவலாக இன்றைக்கி டே காலையில் 6:45 ஆகுது. இப்போ கபிலனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நைட்டு சுட வச்ச கிராம்பு தண்ணி. வீட்டில் வந்து ஃபுல்லாக இப்போவே கிராம்பு தண்ணி தான் ரெகுலராகவே எடுத்துக்கிறது. ஸோ கிராம்பு தண்ணி குடிச்சிட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதோட மெஷர்மெண்ட் அளவு வந்து கரெக்டாக இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோவிலே எடுத்தேன் அப்படின்னா லென்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து எடுக்கலை. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தக்காளி சட்னி தான். ஸோ ராகி இட்லி அது சொல்ல மறந்துட்டேன். கம்ப்ளீட் ராகி இட்லி, துளி கூட வந்து இட்லி அரிசி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக வந்து ப்ரௌன் ரைஸ் சேர்த்து செஞ்சது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து தக்காளி சட்னி அரைக்கிறதுக்காக இந்த மெத்தட் ஆஃப் தக்காளி சட்னி வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எங்கள் அம்மா செய்கிற அப்படியே அதே மாதிரியே இருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 போல் சேர்த்துக்கங்க. இது காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். எப்பயும் சொல்கிற மாதிரி எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, 2-3 கருவேப்பிலை இலை, அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது வந்து ரொம்ப வதங்கி வெந்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்மளோட தக்காளி பழம் சேர்த்துடலாம். நான் வந்து 4 பெங்களூர் டொமேட்டோ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழத்தை வந்து போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கரண்டியை வச்சு இடிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. மூடி வச்சிங்க அப்படின்னாவே 2-3 நிமிஷத்தில் அது நல்லா அப்படியே ஜென்டிலாக வந்து வதங்கி வந்துடும். நமக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எதுவுமே நான் விடலை. இப்போ வந்து புளி பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை தான் அந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் தேங்காய் போட்டு அரைப்பாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு ஒரு நாள் தனியாக அரைச்சி பாருங்கள், தேங்காய் போட்டு ஒரு நாள் தனியாக அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் இட்லி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பி வந்திருக்கு பாருங்கள் மேலே, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சிடலாம். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனாலும் சட்னி வந்து எச்சி ஊறுது, அதோட கலர் அதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தக்காளி சட்னி. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பசியாக இருந்தால் கூட 4 இட்லிக்கு மேலே அதை சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ 3 இட்லி சட்னி போதும், தாராளமாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நான் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் நான் எடுக்கிறேன். ஆனாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதான் வந்து நான் பிளைண்ட்ஸே இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி காலையிலேருந்தே ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எதுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் வெளில. கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஏர் நம்ம சமைச்சதுக்கும் திறந்து பார்த்தோம்னா நல்லாவே இப்போ வந்து இதுவாக இருக்குது. ஸோ இப்போ பேர்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடிட் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து போயிடுச்சு. நான் அதை லைவாக ஷூட் பண்ணது வந்து போயிடுச்சு. இது வந்து இப்போ அவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து எழுத விட்டுட்ருக்கேன். நம்மளோட ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாரி, அவங்க வந்து லேடி கயல் அவங்க பேர். இவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ கிட்ட கேமரா கொண்டு போனோடனே அப்படியே ஷை ஆகிட்டாங்க. ஸோ நானும் என்னென்னோ சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வரல, விட்டுட்டேன். கிட்ட இப்போ கொஞ்சம் மூமெண்ட் தெரியுது. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து குலசாமை இந்த ரைஸில் தான் செய்ய போகிறேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோக்காக கண்டிப்பாக பேசவே இல்லை. இது வந்து ரைஸ் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வைக்கணும்ல, ஊற வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து இன்ஸ்டாபாட்டில் வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இன்ஸ்டாபாட்டில் தான் செய்ய போகிறேன் சாம்பார் சாதம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து தனியாக வேக வச்சிடலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, சமயத்தில் பருப்பு வந்து கொஞ்சம் நறுக்குன்னு அப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுக்கலாம். கூடவே தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி பழம் உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் வதக்கி போடுறதுனால போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி போடும்போது அது நல்லாவே கரைஞ்சிருது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால நான் அது மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து டைமர் செட் பண்ணிடலாம். இது வந்து ஆட்டோவாக டைம் ஆன் பண்ணுறது தான். நான் வந்து எதுவும் செட் பண்ணுறதுக்கு இல்லை. ஜஸ்ட் வந்து ரைஸ் அப்படின்ற அந்த மோடை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 8 மினிட்ஸோ 12 மினிட்ஸோ அதுவாகவே செலக்ட் ஆகி அதுவாகவே ஆன் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த மாடல் இன்ஸ்டாபாட் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா
டெய்லி இன்ஸ்டாபாட் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என்னைக்காவது பெரிய வேலை செய்கிற அன்றைக்கி, அதாவது சாம்பார் சாதம்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே அடுப்புலலாம் தெரிச்சிருன்றதுனால அந்த மாதிரி செய்கிற அன்றைக்கி மட்டும் அதை எடுத்துப்பேன். இப்போ வந்து காய்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணுங்க, அப்போ தான் வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம். அடுத்தது பெருங்காயத்தூள் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது எல்லாம் பொரியும் போதே நல்லா அப்படி ஒரு வாசனை ஃபுல்லாக நல்லெண்ணெயில் சமைக்கிறதுனால இப்போது நம்மளோட சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அந்த காய்கறி, கேரட், பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து வதங்கும் போதே நமக்கு அந்த சாம்பார் சாதம் நல்லா வரும் அப்படின்றது தெரிகிற அளவுக்கு இருக்கும் அந்த வாசனை. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தான் ஆக்சுவலாக அன்றைக்கி கொஞ்சம் நான் நிறையா போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து கத்திரிக்காய் ஒரு 2 தான் மீதி அதிகமாக இருந்துச்சு. அதை நான் எடுத்து வச்சாலும் அது வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நான் காயோடு சேர்த்தே போட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொடி வந்து அதாவது இந்த சாம்பார் சாதத்துக்கு அரைச்ச சாம்பார் பொடி இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நான் ஆக்சுவலாக முன்னமே அரைச்சி வச்சதுன்றதுனால நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் இது எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு விலாகில் நான் போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை, நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். இது வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி, நம்ம ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இல்லை, நான் ஊற வச்சுருந்தது. இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது லைட்டாக அங்கங்கே அந்த பச்சை பட்டாணி வரும்போது அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகணும். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்ததுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் இது அவ்வளோ மணமாக இருந்துச்சு, வார்த்தையே இல்லை. ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கு 1:5. நீங்கள் பருப்பு கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. 1:5 இல்லைனா 5.5 வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து இன்ஸ்டாபாட்டில் போட்டுடலாம். ரைஸையும் போட்டுடலாம் இதை ஊற்றிட்டு. பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட அதையும் கொதிச்சதையும் எடுத்து ஊற்றிடலாம். அடுத்தது நம்மளோட ரைஸையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ ஆஃபில் தான் இருக்குது, நான் எதுவும் ஆன் பண்ணலை. ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவணுங்க. அந்தளவுக்கு கழுவுனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மில்லட்டுன்னு கிடையாது, எந்த மில்லட்டுமே நீங்கள் அத்தனை தடவை கழுவுனீங்க அப்படின்னா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து போட்டுட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து குக்கரில் நார்மல் எந்த டைம் வைப்பீங்களோ அதே டைம் வச்சுக்கோங்க. நான் வந்து 12 மினிட்ஸ் வைக்கலான் இருக்கேன். நான் வந்து ஆட்டோ அப்படின்றத ரைஸ் வச்சு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவாகவே 12 மினிட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். சமயத்தில் சாம்பார் சாதம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் பிரச்சனை அப்படின்னா, குக்கர்லேருந்து அது வந்து பொங்கி வந்துருங்க. அந்த மாதிரி டைமில் உண்மையாலுமே இன்ஸ்டாபாட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து செய்கிறேன். இல்லை அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். வந்து நான் 12 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேலே கிரேவி மாதிரி தான் தெரியுது. ஆனால் விட்டு கிளறினீங்க அப்படின்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். எப்போவுமே பதம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சாம்பார் பதம் வந்து தட்டில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து விரியணும், அதாவது கொஞ்சமாவது இலகி வரணும், கல் மாதிரி உழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏற்ற அருமையான பதத்தில் இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா எதமாக அதை சாப்பிடும்போது ஃபுல்லாக போயிடுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. திரும்ப நான் சொல்கிறேன், சாம்பார் சாதம் மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு இந்த நெய் போடலை அப்படின்னா அந்த சாம்பார் சாதம் கண்டிப்பாக கோவிச்சுக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இதை தாளித்து கொட்டணும் அப்படின்னா மணக்க எச்சு ஊறுற அளவுக்கு வாசனையோடு ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 1/2 அது ஆகும். அதுக்குள்ளார இது வந்து நல்லா இன்னுமே அந்த ஆறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சூடில் இருக்கும். அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். முடிஞ்சிருச்சு சாம்பார் சாதம் வேலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து பொரியலுக்கு செய்கிற மாதிரியே வதக்கி எடுத்தாச்சு. கூட வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துலேயே காய் நிறையா இருக்கும். அது பத்தாவதுக்கு இந்த வெண்டைக்காய் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஹெல்த்தியும் கூட, கம்ப்ளீட் ஹெல்தி. இதில் ஒரு இது கூட நீங்கள் வந்து இது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது.
ஸோ இப்போ நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சிரிச்ச வாயில் வந்து சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ இதில் பரிமாறுற அளவுக்கு தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். திரும்பிலாம் போய் போட்டுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் நம்ம சாப்பிட முடியாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் முழுக்க ஹெல்த்தியானது தான். அடுத்தது அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அப்பளம். நான் வந்து சின்ன பையனுக்கும் ஊட்ட போகிறேன்றதுனால அவருக்கு அப்பளம் இல்லாமல் சாப்பாட முடியாது. நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா அப்பளத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 5:22. எனக்கு 6:00 பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கிளாஸ் வந்து இங்கே ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன். அது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டீ போட போகிறேன். டீயை போட்டுட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் போயிட்டு உட்காந்துக்க போகிறேன் கிளாஸில். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். டீக்கு வந்து இஞ்சி ஏலக்காய் தட்டி எடுத்துகிட்ருக்கேன். டீ வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க. நான் வந்து இஞ்சி ஏலக்காய் கிராம்பும் நான் போடுவேன். கிராம்பும் போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டீ தூள் பாக்ஸ் மேலே அந்த கிராம்பு இருக்குது அங்கே. அதே மாதிரி டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் திக்காக வைப்பாங்க. அந்த பால் ரேஷியோ வந்து அதிகமாக போட்டு தண்ணி வந்து கம்மியாக போட்டு, எனக்கு அந்த மாதிரி வச்சா பிடிக்காது. ஸோ வந்து ரெண்டும் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இப்போ 1.25 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் பால் வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம விளக்கேற்றிடலாம். டீ கொதிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளார ஃப்ரைடே வந்து விளக்கேற்றணும் இல்லையா, விளக்கேற்றிடலாம். வெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ வெதருக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டான வெதரில் இருக்கோம் அப்படின்னா கோல்டான ஃபுட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நார்மலான வெதரில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாட்டான ஃபுட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டுறதுக்கு இல்லை. ஜஸ்ட்டு விளக்கேற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். 6 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளார வந்து அடுத்தடுத்த வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஓடிட்டே இருக்குது. ஊதுபத்தி கொஞ்சம் காட்டிக்கலாம். ஊதுபத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போயுமே கொடுக்குங்க. அதனால் டெய்லி கூட நீங்கள் ஏற்றி வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட அந்த மைண்ட் சேஞ்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து ஊதுபத்தி வந்து அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 2 நாளாவது ஏற்றி வைங்க. டெய்லி கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம், பட் 2 நாளாவது ஏற்றி வைங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாமி ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுனா போதும். ஸோ இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஃப்ரைடே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு கிளாஸ் இருக்கிற வரைக்கும். கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ் எனக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே எப்படி இருந்துச்சு, இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து தமிழ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த டேவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவராக தான் இருக்கும். ஸோ பெருசாக எதுவும் சமைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கிளாஸ் முடியறதுக்கு எனக்கு 8 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் சமைக்க முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.